Daily. Taste the Daily. விழுப்புரம் மாவட்டத்தில் பிடாகம் உள்ளிட்ட 23 பகுதிகளில் ஆற்றுத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வரும் நிலையில் பிடாகம் ஆற்றுப்படுகையில் தண்ணீர் அதிகமாக செல்வதால் தென்பெண்ணை ஆற்றில் பொதுமக்கள் இறங்க காவல்துறையினர் அனுமதி மறுத்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். அவர்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். இது வருஷம் ஜனங்க ஊர்லேருந்து வெளியூர்லேருந்துலாம் இந்த திருவிழாவுக்கு வருவாங்க. ஆனால் இந்த டைம் தண்ணி ஓவராக போனதால் மழை பெஞ்சு இந்த பெஞ்சல் புயலில் மழை பெஞ்சதால் ஜனங்களை யாரையும் அலோவ் பண்ணலாலும் பரவாயில்ல, ஒன்று அனௌன்ஸ் பண்ணியிருக்கலாம். ஜனங்க எல்லோரும் உடனே சுத்தமாக யாரையும் இங்கே உட்கார கூட விடாத அனுப்புகிறாங்க. சாமியை எடுத்துகிட்டு நாங்கள் இங்கே வச்சு படைக்கிறது கூட விட மாட்டுறாங்க. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் தாமோதரன். வணக்கம் தாமோதரன், பொதுமக்கள் வைக்கும் குற்றச்சாட்டுகள் என்ன, விவரங்கள்? வணக்கம். விழுப்புரம் மாவட்டம் தென்பெண்ணை ஆற்றுக்கரையோர பகுதிகளில் பொங்கல் தொடங்கி 5வது நாள் ஆற்றுத் திருநாள் கொண்டாடுவது வழக்கம். இதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் சுமார் 23 இடங்களில் ஆற்றுத் திருநாளானது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். அந்நிலையில் பொங்கல் முடிந்து 5வது நாளான இன்று அதிகப்படியாத பொதுமக்கள் இன்று தென்பெண்ணை ஆற்று ஓரம் உள்ள ஆற்றங்கரைகள் வந்த வண்ணம் உள்ளனர். தொடர்ந்து இவர்கள் ஆற்றுத் திருநாளை கொண்டாடுவதற்காக தயாராகி அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பி காலை முதல் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் பார்த்தீர்கள் பிடாகம், குச்சிப்பாளையம், யானாதிமங்கலம் உள்ளிட்ட கண்டாச்சிபுரம், அரங்கநல்லூர் உள்ளிட்ட ஆற்று பகுதியில் ஓரம் உள்ள பகுதிகளில் அதிகப்படியான பொதுமக்கள் ஆற்றுத் திருநாளை கொண்டாடுவதற்காக குடும்பத்துடன் வந்த வண்ணம் உள்ளனர். இவர்களால் கூட்டம் அதிகப்படியாக காணப்பட்டு வருகிறது. இதேபோன்று பிடாகம் பகுதி, நாம் நிற்கின்ற பகுதி பிடாகம் பகுதி, இந்த பகுதியிலும் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் உள்ளிட்டவர்கள் ஆற்றின் உள்ளே இறங்கி செல்வதற்கு பொதுமக்களை அனுமதி மறுக்கின்றனர். இவர்கள் உள்ளே சென்று ஆற்றில் குளிக்கவோ உள்ளே நடக்கவோ எந்தவித அனுமதியும் கிடையாது. தென்பெண்ணை ஆற்றில் அதிகப்படியாக தண்ணீர் வரது காரணமாக சாத்தனூர் அணையில் தண்ணீரானது அதிகப்படியாக திறந்து விடப்பட்டதன் காரணமாக தென்பெண்ணை ஆற்று பகுதியில் அதிகப்படியான தண்ணீர் தற்பொழுது வந்து கொண்டுள்ளது. இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி மாவட்ட நிர்வாகமானது ஆற்றில் உள்ளே இறங்கவோ குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. காவல்துறையினர் மீண்ட தடுப்புகள் அமைத்தும் பேரிகார்டு அமைத்தும் தடுத்து அவர்கள் அறிவுரை வழங்கி வருகின்றனர். பொதுமக்களை உள்ளே செல்வதற்கும் அனுமதி மறுத்து வருகின்றனர். இதனால் இந்த ஆற்றுத் திருநாளை கொண்டாடுவதற்காக வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர். கடந்த ஆண்டுகள் ஆற்றுத் திருநாள் அன்று உள்ளே இறங்கி ஆற்றில் இறங்கி குளித்ததாகவும், இந்த ஆண்டு இந்த மாவட்ட நிர்வாகமானது அனுமதி மறுத்த காரணத்தால் தற்போது இங்கு உள்ளே இறங்கி குளிக்க முடியாத சூழல் காணப்படுவதாகவும், இதனால் மிகுந்த ஏமாற்றம் அடைவதாகவும் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் சுமார் 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மாவட்டம் முழுவதும் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் போடப்பட்டு அவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த ஆற்றுத் திருநாளை பொதுமக்கள் கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நேரலையில் வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன். Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.